வளர்மதி முருகேசனுங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். ஆமாங்க, கண்டிப்பாக. சஷ்டி இருந்தீங்கன்னா அகப்பையில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்செந்தூரில் 10 நாளாக 12 நாளாக சஷ்டி இருக்காங்க. அங்கே போய் நெடுங்காலம் ஒரு ஆண்மகனுக்கு மட்டும், ஒரு பெண்மகளுக்கு மட்டும் குழந்த பாக்கியம் இல்லைன்னு இருக்க முடியாது. ஒரு ஆண்மகனுக்கும் குறை இருக்கும். அந்த குறை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அங்கே நீங்கள் போய் விரதம் கடைப்பிடிக்கணும். இப்போ குழந்தை இல்லைன்னு வாயில் சொன்னால் மட்டும் போதாது, சஷ்டி இருக்கணும். சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்குது. சஷ்டினா என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிங்க அப்படின்னா, சஷ்டி இப்போ நம்ம தம்பதிகள் புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கோம். புருஷனும் பொண்டாட்டி இருந்தால் ஏன் குழந்த பிறக்க முடியலை? அப்போ ஒரு உடல் குறைவு. அந்த குறைவை பெரியார்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம 4 பக்கம் கோயில்களுக்கு போனால் தான் தெரிஞ்சுக்கிற முடியும். சஷ்டினா என்ன, கந்த சஷ்டி கவசம்னா என்ன, ஏன் விரதம் இருக்காங்க, இந்த விரதத்தினால என்ன பலன், என்ன பயன் அப்படின்றதெல்லாம் நம்ம கோயில்களுக்கு போகணும், சாமி கும்பிடணும். எல்லாம் செஞ்சாதேங்க அதெல்லாம் நம்மளுக்கு புரியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லாமே இது நடக்கலாம் அது நடக்கலைன்னு சொன்னோம்னா எதுவும் கைகூடாது. தெரிஞ்சால் தான் நம்ம பழகணும், படிச்சிருக்கணும். ஒன்றும் இல்லைன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்கங்க. இப்போ எல்லாம் குக்கரில் தண்ணியை ஊற்றி சோத்தை வச்சு மூடி வச்சுட்டா எப்படி வருங்க? அதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்க.